Hi friends, welcome to Gentax channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNBC group 2 TNBC group 4 TRB க்குள்ள சோஷியல்ல பொருளாதார லெசன்ல இருந்து क्वेश्चन பார்க்கலாம். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் உரிய क्वेश्चंस நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பொருளாதாரம் சாப்டர்ல இருந்து உற்பத்தி லெசன்ல பார்க்கலாம். முதன்மை காரணிகள் என்பன எது அப்படினா நிலம் மற்றும் உழைப்பு. ஒரு விளைபொருளின் வடிவம் மாற்றப்படுவதால் அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. இது எவ்வகை பயன்பாடு? வடிவ பயன்பாடு. தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் சமுதாய மாற்றம் காணும் முகவர். ஒரு விளைபொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. இதை டேஸ் பயன்பாடு என்கிறோம். இட பயன்பாடு. டேஸ் பயன்பாடு என்பது ஒரு விளைபொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைப்பதாகும். கால பயன்பாடு. டேஸ் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். அடுத்து அரசாங்கமும் வரிகளும். வரிகள் என்பவை கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது சிக்கன விதி. வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி தேய்வு வீத வரி. வருமான வரி என்பது நேர்முக வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி. இந்தியாவின் தூய்மை பாரத வரி விதிக்கப்பட்ட ஆண்டு 2015. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி ஆகும். மொத்த விற்பனையாளரிடமிருந்து சில்லறை விற்பனையாளரிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி ஆகும். பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016. இந்தியாவில் உள்ள வரிகள் ஏ மற்றும் பி. நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு இது. மேற்கூறிய அனைத்தும். பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல், இவை அனைத்தும் தான் வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு. இந்தியாவில் தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஸ் வரி விதிக்கப்படுகிறது. சொத்து வரி. கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளங்கள் எவை? பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல், மேற்கூறிய அனைத்தும். இவை அனைத்துமே கருப்பு பணத்திற்கான காரணங்கள். வரி ஏய்ப்பு என்பது சட்ட விரோதமானது. தனிநபர்கள், பெருநிறுவனங்கள், அறக்கட்டளைகள் மூலம் வரி ஏய்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. 3 ஆப்ஷனுமே சரியானது. ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் 1, 3 மற்றும் 4. 1, 3 மற்றும் 4. இரண்டாவது கூற்று தவறு. ஜிஎஸ்டி ஒரு முனைவரி. சரி. இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. சரி. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பு ஒன்றிணைக்கும். இதுவும் சரி. வருமான வரி நேர்முக வரி. ஆயத்தீர்வை மறைமுக வரி. விஏடி வேட் அப்படிங்கிறது மதிப்பு கூட்டு வரி. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜூலை 1, 2017. கருப்பு பணம் கடத்தல். பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டது? தங்கம், வெள்ளி, வெண்கலம். மேற்கூறிய அனைத்துமே உலோக பணத்திற்காக உலோகம் பயன்படுத்தப்பட்டது. பணத்தின் மதிப்பு ஏ மற்றும் பி. அகப்பண மதிப்பு, புறப்பண மதிப்பு. வங்கியில் வைப்பு தொகையாக வைக்கும் பணம் வங்கி பணம். முதலீட்டு கருவிகளில் தவறான ஒன்றை தேர்க. வரி செலுத்துவது. பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு வெளியீட்டுக்கு பொறுப்பானவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கி. நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானது இந்திய ரிசர்வ் வங்கி. கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்ட அரசர்கள் யார்? குஷானர்கள். ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சமஸ்கிருதம். ரூபியா என்ற நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ஷெர்ஷா சூரி. இந்திய ரிசர்வ் வங்கி டேஸ் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது? 1935. கடன் அட்டையை அதாவது கிரெடிட் கார்டு உருவாக்கியவர் யார்? ஜான் பிக்கின்ஸ். கீழ்கண்ட எந்த ஆண்டு ஐரோப்பாவில் தங்க நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது? கிபி 1250. இந்தியாவில் எந்த ஆண்டு 1 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டன? 1917. இலங்கை ரூபாய். ஆஸ்திரேலியா டாலர். மலேசியா ரிங்கிட். சவுதி அரேபியா பவுண்ட். இங்கிலாந்து ரியால். மேம்பாட்டை அறிவோம். தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை.
மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அந்நாட்டு மக்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது வருமானம். தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகின்றன. நிகர நாட்டு உற்பத்தி. டேஸ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். சராசரி. G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாதது எது? இந்தியா. சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா. கீழ்கண்ட எந்த அமைப்பினால் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியிடப்படுகிறது? ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். பல ஆண்டுகள் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம். புதுப்பிக்க இயலாத வளம். பொறுத்துக. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சாஸ்திரி பவன். அண்ட் அன்சர்டைன் க்ளோரி அமர்த்தியா சென். தென்னாப்பிரிக்கா பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு. ஆப்கானிஸ்தான் சார்க் கூட்டமைப்பு. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் 1980. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. GNPயின் சமம் GDP மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. நில சீர்திருத்த கொள்கை என்பது வேளாண் கொள்கை. டேஸ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். மதிப்பு கூட்டும் முறை. கீழ்கண்டவற்றில் எது தொழிற்கொள்கை? ஜவுளி தொழில் கொள்கை. கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புங்கிற சாப்டர்லேருந்து பார்க்கலாம். பணியிடத்தை கணக்கிடுவதற்கான வயது வரம்பு 15 முதல் 60. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? சார்புத்துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை. பின்வருவனற்றுள் எது முதன்மை துறை சார்ந்தது அல்ல? உற்பத்தி. பின்வருவனற்றுள் எது இரண்டாம் துறை சார்ந்ததல்ல? வங்கி. மூன்றாம் துறையில் அடங்குவது போக்குவரத்து, வங்கியியல், காப்பீடு. இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அரசு விதிகளை பின்பற்றும் துறை. ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்பது எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? நிறுவனங்களின் உரிமையாளர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. A மற்றும் 2மே சரி. சரியான கூற்று. சரியான விளக்கம். ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். சரி. இங்கு குறைவான ஊதியம் மற்றும் நிரந்தர வேலையின்மை. இதுவும் சரி. தமிழகத்தில் வேளாண்மை. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு 57%. மறைநீர் என்ற பதத்தினை உருவாக்கியவர் டோனி ஆலன். நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிக மகசூல், உற்பத்தி திறன், தரமான விளைபொருள். இவை அனைத்தும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர், டிசம்பர். 2014-2015 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 4429 கிலோகிராம். 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள விவசாயிகளின் எண்ணிக்கை 42.1% குறைந்தது. 2020-2021 படி தமிழ்நாட்டில் பாசன வசதி பெறும் நிலப்பரப்புகளின் அடிப்படையில் கால்வாய்கள் மூலம் 6.68 ஹெக்டேர் நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவின் 3வது பெரிய நதி காவிரி ஆகும். காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றை குறுக்கே எந்த அணை இருக்குது அப்படின்னா மேட்டூர் அணை மற்றும் கல்லணை. இடம்பெயர்தல். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடி. 2015 ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வி அறிவு உற்றோரின் சதவீதம் 7%. அதாவது கல்வி அறிவு அற்றோர். இந்தியாவில் இடம்பெயர்வு தரவுகளை வழங்கும் நிறுவனம் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்பட காரணம் பிறப்பு, இறப்பு, இடம்பெயர்வு. மேற்கொண்ட அனைத்துமே காரணம். இடம்பெயர்தலுக்கான காரணங்களில் கீழ்கண்ட எது முதன்மை காரணமாக உள்ளது? திருமணம். தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது கோயம்புத்தூர். தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. டேஸ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். தொழில். திருப்பூர் டேஸ் தொழிலுக்கு பெயர் பெற்றது? பின்னலாடை தயாரித்தல். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1949. தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. டிட்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1965.
சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1970. தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்தினை முதலில் கூறியவர் யார்? ஆல்பிரட் மார்ஷல். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று குறிப்பிடப்படுவது கோயம்புத்தூர். பொது மற்றும் தனியார் துறைகள். இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கான காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஸ் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. 1956. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது முதலாளித்துவம் மற்றும் சமதர்மம். நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் கூட்டுத்துறை. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் ஒரு டேஸ் நிறுவனமாகும். மகாரத்னா நிறுவனம். பொதுத்துறை டேஸ் உடையது, சேவை நோக்கம் உடையது. இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவது இல்லை? வேலைவாய்ப்பு. மார்ச் 1950 அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. கீழ்காண்பனவற்றுள் தனியார் நிறுவனம் அல்லாதது எது? தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. தாங்கியிருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்வதாகும். FCI. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. பசுமை புரட்சி. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் டேஸ் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. 108 ஆம்புலன்ஸ் சேவையை. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் 2018 படி பல பரிமாண வறுமை குறியீடு அதிகம் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் 2018 படி பல பரிமாண வறுமை குறியீடு குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி. சரியான கூற்றை காண்க. கூற்று சரியானது, காரணம் சரியான விளக்கம் அல்ல. விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. இது சரி. பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறதுங்கிறது தவறு. பொறுத்துக. நுகர்வோர் கூட்டுறவு, தரமான பொருட்களை வழங்குதல், பொது விநியோக முறை, மானிய விகிதங்கள், UNDP ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. கேரளா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. கேரளா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. முக்கிய குறிப்பில் இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் உற்று நோக்கியுள்ளார். அடுத்து உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். உலக வர்த்தக அமைப்பு கீழ்கண்ட எந்த அமைப்பில் இறுதி சுற்றில் உருவாக்கப்பட்டது? GATT. சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையிலான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் வடிவம் என கூறியவர் ஆண்ட்ரே குந்தர் ஃப்ரிங்க். GATT முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. 1632 ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் கோல்கொண்டா சுல்தான். உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் லெவிட். இந்திய அரசாங்கம் 1991 டேஸில் அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை. தொன்மையான உலகமயமாக்கல் என்பது கிரேக்க காலத்தின் போது அழைக்கப்பட்டது. வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர். இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ். பன்னாட்டு நிறுவனம் உற்பத்தி செலவு குறைத்தல். சுங்கவரி வாணிபம் குறித்து பொது உடன்பாடு 1947. 8வது உருகுவே சுற்று 1986. உலக வர்த்தக அமைப்பு அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். இருமுறை கணக்கிடுதல் என்பது 3வது கூற்று மட்டும். ஒரு பொருளின் மதிப்பை ஒரு தடவைக்கு மேலாக கணக்கிடுவது. பணவீக்கம் என்பது கீழ்கண்ட நிலையை குறிக்கும். விலைவாசி உயர்வும் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியும். இதுதான் பணவீக்கம். 2009 ஆண்டில் இந்தியாவின் வறுமை மதிப்பீடு செய்யும் நெறிமுறையை ஆய்வு செய்யும் குழு இவரது தலைமையில் அமைந்தது. ST டெண்டுல்கர். இந்தியாவின் செலவு வரி இவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. DD கிருஷ்ணமாச்சாரி. பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். கருமை புரட்சி இதனுடன் தொடர்புடையது. கச்சா எண்ணெய் உற்பத்தி. சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஆசிய வளர்ச்சி வங்கி.
கீழ்கண்டவர்களுள் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சிறுபிளவு ஆண்டு. ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம். ஆல்ஃபிரட் மார்ஷல் நல இலக்கணம். ஜே.ஆர். ஹிக்ஸ் மற்றும் ஆர்.ஜி.டி. ஆலன் சமநோக்கு வளைகோடு. இ.ஹெச். சேம்பர்லின் முற்றுரிமை பேட்டி. பண மதிப்பு நீக்கம் செயல்படுத்தப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது? 8 நவம்பர் 2016. பின்வரும் கூற்றில் 1, 2, 3 சரியானது. 4வது கூற்றை தவிர. முன்னெச்சரிக்கை நோக்கம், நீர்மை தன்மை நோக்கம், பேராசை நோக்கம். மக்கள் தொகையில் 1921ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறது. பெரும் பிரிவினை வருடம். காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? ஜே.சி. குமரப்பா. ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்திய ரூபாயின் சிக்கல்கள். இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஒழுக்க நெறி அடிப்படை. 1956இன் தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களில் முன்னேற்றுவது. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் டி. மோரிஸ். இந்தியாவின் முதலில் நிறுவப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலை பொதுத்துறை நிறுவனம் எது? விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம். எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் வெளிநாட்டு நேரடி முதலீடு. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். சட்டப்பூர்வமான குழு. MUDRA வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2015. பொறுத்துக. கரூர் பேருந்து கட்டுமானம். சேலம் ஜவ்வரிசி தயாரிப்பு. ராணிப்பேட்டை தோல் பொருட்கள். சென்னை வாகன உதிரி பாகங்கள். முப்பந்தல் காற்றாலை மின்சாரம். கூடங்குளம் அணுமின் நிலையம். எண்ணூர் அனல்மின் நிலையம். குந்தா நீர்மின் நிலையம். நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? J.M. கீன்ஸ். முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித். மாநில நிதி கழக எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? இந்திய அரசு. உலகின் முதல் மைய வங்கி எது? ஸ்வீடன் ரிசர்வ் வங்கி. கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலக்கிரம வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பாம்பே திட்டம். அதாவது ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஃபஸ்ட்டு என்ன அப்படி வரும் அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா திட்டம், அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம், அடுத்து பாம்பே திட்டம், அடுத்து மக்கள் திட்டம். இதுதான் சோசியல் இருக்கிற பொருளாதாரத்துக்குரிய கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வரலாறு கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம புவியியலில் பார்த்தாச்சு, குடிமையியலும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தது பொருளாதார லெசன். நெக்ஸ்ட் வீடியோவில் வரலாறு பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.